வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் திருவள்ளுவர் இலக்கிய பேரவை நீதிவாதம் மற்றும் நேர்மைவாதம் சேனல்கள் இணைந்து திருப்பூர் மக்கள் மாமன்றத்தில் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தாயா தாரமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. பட்டிமன்ற நடுவராக செம்மொழிவேந்தர் கவிஞர் சாந்தி அவர்கள், தாயே என்ற தலைப்பில் ஜெலின்ராணி தமிழாசிரியர், பி. சாவித்திரி தமிழாசிரியர் ஆகியோர் உரையாற்றினார். தாரமே என்ற தலைப்பில் ஜெயலட்சுமி தமிழ் ஆசிரியர், கவிஞர் ஜானகி ஆகியோர் உரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு திருவள்ளுவர் இலக்கிய பேரவை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மு. மலர்வண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார். இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. வளர்ச்சிக்கு காரணம் சொல்ல வந்துட்டாங்க. அதுக்கடுத்து மனைவி சொல்ல மந்திரம், சம்சாரம் அது மின்சாரம். மனைவி இல்லாட்டி எதுவுமே வாழ்க்கையில காவாசில தாய் முக்கால் வயசு மனைவி இல்லையா? அப்ப வாழ்க்கை முழுவதும் நம்ம யாரு கூட செலவு பண்றோம்? மனைவி கூட தான் செலவு பண்றோம். அந்த மனைவி இல்லாட்டி எதுவுமே ஒரு குழந்தையுடைய வளர்ப்புக்கு அந்த வளர்ச்சி வந்து உரிமை பெறாது. அந்த வளர்ச்சி என்னவாகாது? உரிமை பெறாது. அதே மாதிரிதான் மனைவியிலே வச்சுக்காது அந்த ஆண்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்படைய. ஒரு மனைவி இல்லாட்டி அவருடைய வாழ்க்கை சிறப்புள்ளதான் இருக்கிறார். ஐயா, கடவுள் வந்து குடியாம நல்லவனா பெற்றவனா, ஆனா நம்ம கடைசி யார் கூட பார்க்கணும்? கண்கண்ட தெய்வம். பேசுங்க. அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த பட்டிமன்ற தலைப்புல தாய் காலம் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி, இதுல நம்மளுக்கே தெரியும், எல்லாருக்குமே தாய் தான் அப்படின்ற ஒரு உறுதியான முடிவு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். போன தடவை பேசுனதை வச்சு என்ன செஞ்சாங்க? போன முறை ஆசிரியருக்காக நான் பேசும்போது கொஞ்சம் விளக்கமா பேசிட்டேன் போல, அதனால அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. சரி, எப்பயுமே பெண்களுக்கு எப்படி நம்ம கஞ்சி போட்டு இஸ்திரி போட்ட சட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி அதுதான் நம்மளோட கலரு. கண்டிப்பா பெண்கள் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. சரி, அப்ப ஜான்சி ராணின்னு சொன்னாங்கல்ல, சங்கத்துல நான் உறுப்பினராக இருப்பேன், அதுல வந்து செயலாளராக இருப்பேன். அங்கேயே எங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா முன்னாடி போயிருவேன். அப்ப சொல்லுவாங்க, இவங்க செலின் ராணி இல்ல ஜான்சி ராணி அப்படிவாங்க. அம்மா சொன்னாவே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தாய் தாரம் இரண்டு பேர்ல யாரு? அம்மா சொன்னாங்க ரெண்டு கண்ணு அப்படின்னாங்க. நான் தாய் தான் அஸ்திவாரம். ஆமா, தாய் தான் அஸ்திவாரம், யாரு இல்லை என்று சொல்லுது. சரி, அஸ்திவாரத்தை அப்புறம் விட்டுவிடுங்க பார்க்கலாம். அப்படியே நிற்கும் அஸ்திவாரத்தோட. ஆனால் அந்த அஸ்திவாரத்தையும் தாங்கி நிற்கின்ற அடிவாரங்களாக இருக்கின்ற அந்த வீட்டை அழகு செய்கின்ற அந்த குடும்பத்தை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றவள் தாரமே என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். தாரம் தாங்க ரொம்ப ஆர்வம் கோளாறுல இந்த தலைப்பை சரியா பாக்குறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு, அவங்க தீர்ப்ப சந்தேகமாவும் இருக்கு. ஆர்வ கோளாறுன்னா இந்த ஓட்டப்பட்டியில ஓடுவான் பாருங்களேன், கரெக்டா கரெக்டான ட்ராக்ல போகணுங்க. ட்ராக் மாதிரி அங்கேயே குறுக்க போடி சில அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப உங்களுடைய நிலை பரிதாபமா இருக்குது. நீங்க வந்து நல்லா யோசிக்கிறேன். ஒரு தாய் வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டம் தாங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 100 மீட்டர் ஓட்டம் தான் தாயினுடைய தன்மை இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் மனைவியினுடைய ஓட்டம் என்ன தெரியுங்களா? 200 மீட்டர் 400 மீட்டர் 800 மீட்டர் மாரத்தான் ஓட்டம். நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். மாரத்தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பவள் மனைவி. தன் குடும்பம் மகிழ்ச்சியாக மாற தான் உழைப்பவள். நன்றாக
கருத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே. சரிங்கம்மா. அடுத்து தாய்மை முதன்மையானது. தமிழ் தாய் என்றுதானே கூறுகிறோம். நம்முடைய நாட்டை தமிழ் நாடு, தாய் நாடு என்றுதானே கூறுகிறோம். தந்தை நாடு என்று கூறுகிறோமா? தாய் நாடு. இந்த பூமியை பூமி தாய் என்று கூறுகிறார்கள். ஒரு பையன் கீழே விழுந்துட்டு கீழே விழுந்து சொல்றான், கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு. அந்த தாய் என்ன சொல்கிறார், பரவாயில்ல தங்க, உனக்கு கீழே விழுந்துட்டா பூமி தாய் உன்னை தாங்கிடுவான், நீ கவலைப்படாத, அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சுக்கட்டாங்க சரியாயிடும் அப்படின்னு இந்த மண்ணை கூட தாய் என்று நேசிக்க. எத்தனை உறவுகள் இருக்கட்டும், அவங்க கடைசி புருஷன் கூட சேர்ந்து வாழலைங்க, ஆனா மனைவியா இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்பாங்கிற ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மனைவியா இருக்கிறதுனால மட்டும்தான் அதெல்லாம் அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அம்மாவா இருக்கிறதுனால இல்ல. நீங்க அம்மாவுக்கு ஒரு இதுக்குல பிள்ளைங்களோட வளர்ச்சி கூட அப்புறம் பெண்கள் நீங்க வளர்த்துறீங்களா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனைவியா அம்மாவா ஒரு பெண்ணா இப்படி எதெல்லாம் ஒரு மேடை ரொம்ப பெண்கள் இன்னும் இந்த பாசத்தின் பொறுப்பிலேயே சிக்கிக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் வளர்ச்சி அங்கேயே நின்று. அடுத்தடுத்த நகர்வுக்கு தேவையானது பெண்கள் பெண்களாக இருப்பதே. அதில் சிறந்த உறவு என்பது மனைவி உறவுதான். ஏன்னா அத்தனை உறவுகளையும் சேர்த்து இருக்கிறது மனைவிங்கிற உறவுதான். Thank you.